வெல்கம் டு ரிஃபாஸ் கிச்சன். இது வரைக்கும் நீங்கள் ரிஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ மறக்காம உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் ஒரு அப்டேட் உங்களே உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சேனலில் ஒரு ரெக்வஸ்டட் வீடியோ பன்னீர் வந்து வீட்டில் எப்படி செய்யலான்றது கேட்டிருந்தாங்க. அவங்க எல்லாருக்காகவும் இந்த வீடியோ ரொம்ப சுலபமாக செய்யலாம். கடையில் வாங்குகிற அதே டெக்ஸ்டரோட டேஸ்ட்டோட பன்னீர் வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் கொஞ்சம் சூடானதும் நான் இன்றைக்கி 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பாலோட லிட்டர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா சூடாகணும். பால் நல்லா ஃபுல் க்ரீம் மில்காக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அது மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா வந்து குவான்டிட்டி ஜாஸ்தியாக கிடைக்கும், நல்லாவும் இருக்கும். பால் நல்லா இது மாதிரி கொதித்து வரையில் ஒரு பெரிய சைஸ் லெமனை புழிஞ்சு வச்சுருக்கேன். அதனால் வடிகட்டி எல்லா சைடும் போகிற மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க. ஊற்றி விட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லாவே திரண்டு வந்துட்டு இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸையும் இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள். பால் நல்லாவே திரண்டு வந்துடுச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். தண்ணி தனியாக பன்னீர் தனியாக வர வரைக்கும் நம்ம வந்து இது குக் பண்ணணும். அது வரைக்கும் ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லாவே வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு, தண்ணியும் தனியாக தெரியுது. இது மாதிரி இருக்க ஸ்டேஜில் நம்ம இதை வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது பன்னீர் பார்க்கவே. இப்போ நான் இது மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது மேலே ஒரு காட்டன் கிளாத், உங்கள்கிட்ட காட்டன் கிளாத் இல்லை மஸ்லின் கிளாத் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும், பார்த்து வந்து வடிகட்டிக்கோங்க. ஒன்ஸ் வந்து நம்ம இது எல்லாத்தையும் வடிகட்டினதும் இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம லெமன் சேர்த்துருக்கனால அந்த லெமனோட ஸ்மெல்லு போகிறதுக்காக தான் தண்ணி ஊற்றுறோம். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா உள்ள வாட்டரை நல்லா ப்ரெஸ் பண்ணி தான் எக்ஸ்ட்ரா உள்ள வாட்டர்லாம் வெளியே எடுக்கணும். இப்போ நல்லா சூடாக இருக்குது, தண்ணி நல்லாவே இதுலேருந்து இறங்கணும். ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா தண்ணிலாம் நல்லா வெளியேறும். இப்போ நல்ல ஒரு மூட்டை மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பன்னீர் வந்து ஒரு ஷேப்பில் இருக்கணும் அப்படின்னா ஒரு பாக்ஸ் இதுக்குள்ளேயாவது வச்சு, இல்லைன்னா நீங்கள் வெளியவே வச்சுட்டு நல்ல ஒரு ஷேப் கொண்டுட்டு வாங்க. கொண்டுட்டு வந்ததுக்கப்புறமா இது மேலே நம்ம வடிகட்டிட்டு வெயிட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஷேப்புக்கு கொண்டுட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே வெயிட்டுக்காக இடிக்கல் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான். உங்கள்கிட்ட இடிக்கல் இல்லைன்னா நீங்கள் தண்ணி வந்து நல்லா ஒரு 2 லிட்டர் ஒரு பெரிய பவுலில் ஊற்றி கூட இதுக்கு மேலே வச்சுக்கலாம். இப்போ 30 மினிட்ஸ் நம்ம இது நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்தாச்சு. 30 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல டெக்ஸ்டர் வந்து இருக்குது. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நான் நல்லா ஓப்பன் பண்ணிடுறேன். பன்னீர் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. அதோட டெக்ஸ்டர் பார்க்குறதுக்கே ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது, கிராக் எதுவுமே இல்லாமல் கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம குட்டி க்யூப்ஸாக நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லாவே சாஃப்டாக இருக்குது பன்னீர். நம்மளுக்கு கடையில் வாங்குகிற மாதிரியே ரொம்ப சுலபமாக வீட்டில் பன்னீர் செஞ்சாச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பால் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட குவான்டிட்டியில் உங்களுக்கு பன்னீர் கிடைக்கும். எனக்கு வந்து ஒரு 250 கிராம் பன்னீர் கிடச்சிச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது. ரொம்பவே சாஃப்டான ஒரு பன்னீர் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்கிட்ட நிறைய பேர் பன்னீர் வீட்டில் எப்படி செய்யணும்னு கேட்டிருந்தீங்க. ரொம்ப சாஃப்டான பன்னீர் வீட்டிலே நம்ம ஈஸியாக செய்யலாம். அவங்களுக்கான வீடியோ தான் இது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல்லையே பன்னீர் ரெசிபீஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃப்ரிட்ஜில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 3 to 4 days ஆனாலும் ஒன்றுமே ஆகாது. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரிஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.